Hello students, welcome to Gurukulam Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் 8th சாப்டர் செல் யூனிட் ஆஃப் லைஃப் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா செல் ப்ளஸ் செல்லோட அரேஞ்ச்மெண்ட், என்ன டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து ப்ரோகேரிட்டிக் செல்ஸ்னால் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ லிவிங் ஆர்கானிசம் எடுத்துட்டோம் அப்படின்னா செல் ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ். எல்லா ஆர்கானிசமுமே செல்ஸ்னால ஆனது அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து ஸோ ஆர்கானிசமை எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு விதமான ஆர்கானிசம் இருக்குது. யூனிசெல்லார் ஆர்கானிசம், மல்டி செல்லார் ஆர்கானிசம்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. யூனிசெல்லாருக்கும் மல்டி செல்லாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, யூனிசெல்லார் ஆர்கானிசம்ன்றது சிங்கிள் செல் அவங்களோட மொத்த ஃபங்க்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அது யூனிசெல்லார் ஆர்கானிசம். அதே மல்டி செல்லார் ஆர்கானிசம்ன்றது மெனி செல்ஸ் அவங்களோட சிஸ்டம். இப்போ மல்டி செல்லார் ஆர்கானிசம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து வேரியஸ் சிஸ்டம் இருக்குது. சரிங்களா? டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி நிறையா சிஸ்டம் இருக்குது. ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஒன்லி பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட்டு. அதே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ன்றது ப்ரீத்திங் ப்ராசஸ். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பண்ணுறவங்க வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரி மெனி செல்ஸ் அது வந்து டிஷ்யூவாக கன்வெர்ட் ஆகி அது ஆர்கனாக கன்வெர்ட் ஆகி ஆர்கானிசமாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ அங்கே இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டமும் ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணுவாங்க அதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறதா மல்டி செல்லார் ஆர்கானிசம். அதை யூனிசெல்லார் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி, சர்க்குலேட்டரி சிஸ்டம் எல்லா சிஸ்டமே ஒரு சிங்கிள் செல் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிசெல்லார் ஆர்கானிசம் அதை இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ செல்லுனா என்ன அப்படின்றது, இப்போ யூனிசெல்லார் ஆர்கானிசம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களோட லைஃபுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இதோட லைனிங்கோட மீனிங் என்ன, எனிதிங் லெஸ் தென் அ கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் டஸ் நாட் என்ஷூர் இண்டிபெண்டன்ட் லிவிங். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ செல் எடுத்துட்டோம் அப்படின்னா செல் ஆர்கனல்ஸ்லாம் எதை தான் சொல்லுவோம், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை பாடி இதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ அந்த மைட்டோகாண்ட்ரியாவை செல்லிலிருந்து வெளியே எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த மைட்டோகாண்ட்ரியா ஃபங்க்ஷன் பண்ணாது. மைட்டோகாண்ட்ரியாவோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, ஏடிபி ப்ரொடக்ஷன் பண்ணுறதா மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? அப்போது செல்லுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த ஃபங்க்ஷனை பண்ணுறாங்க. செல்லை விட்டு வெளியே வச்சுட்டாங்க அப்படின்னா அதால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எனிதிங் லெஸ் தென் அ கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல் டஸ் நாட் என்ஷூர் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது அதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் செல் அப்படின்றது ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம் அதை இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் லிவிங் செல்லை ஃபஸ்ட்டு பார்த்தவங்க யார் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கா அப்படின்னா ஆண்டனி வான் லீவன்ஹூக். ராபர்ட் ப்ரவுன் வந்து நியூக்ளியஸை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து மைக்ரோஸ்கோப்போட இன்வென்ஷன்ஸ் இதெல்லாமே அடுத்தடுத்து டீட்டெயிலாக வந்து அடுத்தடுத்து வந்து டெவலப் ஆகிருக்கிறதுனால செல்லை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது செல் தியரி. 1838 மாத்தியாஸ் கிளீனன். ஸோ இவங்க வந்து ஒரு ஜெர்மன் பொட்டானிஸ்ட். சரிங்களா? ஸோ இவங்க வந்து பிளான்ட் செல்லை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பிளான்ட்ஸுமே ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செல்ஸால் ஆயிருக்கு, அது டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. 1838 மாத்தியாஸ் கிளீனன். அதே டைமில் தியோடர் ஸ்குவான். ஓகேவா? அந்த டைமில் வந்து தியோடர் ஸ்குவான்ன்றவர் 1839 இவர் ஒரு ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட். ஓகேவா? இவர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல் செல்ஸை ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த செல்லுக்கு ஒரு அவுட்டர் லேயர் மாதிரி இருக்குது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன். அனிமல் செல்லுக்கு செல் வால் கிடையாது. அப்போ அந்த செல்லை பவுண்ட் பண்ணியிருக்கிறது எது அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்றத இவர் சொல்லியிருக்கார். ஓகேவா? அதே மாதிரி வந்து he also concluded the plant tissue எடுத்தோம் அப்படின்னா பிளான்ட்ஸுக்குன்னு சம் செல் வால்ஸ் வந்துருக்கா, அதுதான் அந்த பிளான்ட் செல்லுக்குன்னு ஒரு யூனிக் கேரக்டராக எதை சொல்கிறாங்கன்னா பிளான்ட்டோட செல் வாலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா ஸ்குவான் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா போத் பிளான்ட்ஸ் எடுத்துட்டாலும் சரி அனிமல்ஸ் எடுத்துட்டாலும் சரி அவங்களுக்கு வந்து அவங்களோட பாடி வந்து செல்னால் ஆனது. அதே மாதிரி அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் செல்ஸ் அப்படின்றது இங்கே எதை சொல்கிறாங்கன்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், லிப்பிடு இதெல்லாமே வந்து ஒரு செல்லோட ப்ராடக்ட் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மாத்தியாஸ் கிளீனன்றவர் ஜெர்மன் பொட்டானிஸ்ட் பிளான்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஆல் பிளான்ட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் அண்ட் ஃபார்ம் டிஷ்யூவாக ஃபார்ம் ஆயிருக்கு. அதே வந்து ஸ்க்ரீடன் ஸ்வான்ன்றவர் அனிமல் செல்லை அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அந்த அனிமல் செல்லை பவுண்ட் பண்ணியிருக்க ஒரு தின் அவுட்டர் லேயராக பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி இவர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா பிளான்ட்ஸுக்குன்னு ஒரு யூனிக் கேரக்டராக எதை சொல்கிறாங்கன்னா செல் வால் இருக்கிறது இதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இவரோட ஹைப்போதசிஸ் பார்த்தோம் அப்படின்னா
பிளான்ட்ஸ்னாலும் சரி அனிமல் பாடினாலும் சரி செல்ஸ்னால ஆனது அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் செல்ஸ்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்க்ரீடன் அண்ட் ஸ்குவான் ரெண்டு பேருமே சேர்ந்து செல் தியரியை வந்து ஃபார்முலேட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இவங்க வந்து எப்படி ஒரு புது செல் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ருடால்ஃப் விர்ச்சோன்றவர் செல்லை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆம்னி செல்லுலா ஏ செல்லுலே அப்படின்றது. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இருந்த ஒரு செல் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆன செல் ஒரு டிவிஷன் ப்ராசஸ்ல இருந்து ஒரு நியூ செல் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதான் இதோட மீனிங். ஆம்னி செல்லுலா ஏ செல்லுலே அப்படின்றது ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்லேருந்து ஒரு நியூ செல்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இவங்க வந்து மாடிஃபை பண்ணுறாங்க செல் தியரி அப்படின்னா எல்லா லிவிங் ஆர்கான்ஸும் செல்ஸ்னால ஆனது அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆல் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்னால ஆனது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. எல்லா செல்ஸும் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்லேருந்து செல் டிவிஷன் நடந்து ஒரு நியூ செல் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து செல்லோட ஓவர்வியூ பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் செல் எடுத்துரும் அப்படின்னா உங்களுக்கு செல் வால் வந்து இருக்கும். ஓகேவா? அதே வந்து அனிமல் செல்லுக்கு செல் வால் கிடையாது. அப்போ அனிமல் செல்லை பவுண்ட் பண்ணியிருக்க அந்த அவுட்டர் மெம்பரேனா எதை சொல்லுவாங்க அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன்றதை இங்கே சொல்கிறாங்க. பிளாஸ்மா மெம்பரேன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஈச் செல் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டென்ஸ் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சரை தான் என்னன்னு சொல்கிறாங்க, நியூக்ளியஸ்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. அண்ட் நியூக்ளியஸில் பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோம் இருக்கும். அந்த குரோமோசோம் தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ. நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம் இருக்கும். அந்த குரோமோசோம்குள்ள டிஎன்ஏ வந்து டைட்லி பேக்கடாக இருக்குது. அதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ செல் தட் ஹாவ் மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியா ஆர் கால் யூகேரியாட். செல் தட் லேக் அ மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் ஆர் கால் ப்ரோகேரியாட். ஸோ ப்ரோகேரியாட்டிக்கும் யூகேரியாட்டிக்கும் உள்ள காமன் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ப்ரோகேரியாட்ஸுக்கு நியூக்ளியஸ் இருக்காது, யூகேரியாட்டுக்கு நியூக்ளியஸ் இருக்கும், ப்ளஸ் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் அப்படின்றது எதை சொல்லுவாங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை பாடி, ரைபோசோம் இதெல்லாமே. ஓகேவா? யூகேரியாட்டிக் எடுத்தோம் அப்படின்னா செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். ஆனால் ப்ரோகேரியாட்ஸுக்கு மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது, நியூக்ளியஸ் இருக்காது. பட் எக்ஸப்ட் ரைபோசோம். ரைபோசோம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் போத் ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா ரைபோசோமோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஓகேவா? அதே மாதிரி வந்து இன் போத் ப்ரோகேரியாட் எடுத்தாலும் சரி யூகேரியாட்டிக் செல்ஸ் எடுத்தாலும் சரி செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சைட்டோபிளாசம். அதான் செல்லை வந்து ஆக்குபை பண்ணி இருக்கு அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ சைட்டோபிளாசம் ஒரு ஏரியா தான் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு ஆக்டிவிட்டீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த சைட்டோபிளாசம் தான். ஸோ வேரியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சைட்டோபிளாசமில் தான் நடக்கும். அதனால சைட்டோபிளாசமை என்னன்னு சொல்லுவாங்கன்னா லிவிங் ஸ்டேட்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சைட்டோபிளாசமை லிவிங் ஸ்டேட்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நியூக்ளியஸ் போக யூகேரியாட்டிக் செல்ஸ்க்கு மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்குது. லைக் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை பாடி, லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, மைக்ரோபாடிஸ், வேக்யூல்ஸ் இதெல்லாமே இருக்குது. ப்ரோகேரியாட்டிக் செல்ஸுக்கு இந்த மாதிரி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரைபோசோம் எடுத்துகிறோம் அப்படின்னா ஆர் நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். ரைபோசோமுக்கு மெம்பரேனஸ் லேயர் கிடையாது, நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். இது போத் யூகேரியாட்டிக்கும் யூகேரியாட்டிக்லையும் இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. வித்தின் த செல்குள்ளே எடுத்தோம் அப்படின்னா ரைபோசோம் வந்து சைட்டோபிளாசமில் மட்டும் இல்லை, அது போக 2 ஆர்கனல்ஸில் இருக்குது. பிளான்ட்ஸில் இருக்கிற குளோரோபிளாஸ்ட்லையும் மைட்டோகாண்ட்ரியாலையும். அதே மாதிரி ER எடுத்துரும் அப்படின்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ன்றதை 2ஆக பிரிப்பாங்க. ஓகேவா? அந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல எது இருக்குது அப்படின்னா இந்த ரைபோசோம் வந்து இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைபோசோம் வந்து சைட்டோபிளாசமில் மட்டும் இல்லை, அது போக குளோரோபிளாஸ்ட், பிளான்ட்ஸில் எடுத்தோம்னா குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அனிமல் செல்லுக்கு அனதர் நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனலாக எதை சொல்கிறாங்கன்னா சென்ட்ரோசோம். ஓகேவா? பிளான்ட் செல்லுக்கு சென்ட்ரோசோம் கிடையாது, அனிமல் செல்லுக்கு சென்ட்ரோசோம் இருக்கும். அதுதான் வந்து செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து செல்லோட சைஸ் ஷேப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து டிஃபராக இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. எல்லா செல்லுமே ஒரே சைஸ் ஷேப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ மைக்ரோபிளாஸ்மா எடுத்தோம் அப்படின்னா இருக்கிறதுலேயே ஸ்மாலஸ்ட் செல். ஓகேவா? ஸோ இதோட லென்த்து பார்த்தோம் அப்படின்னா 0.3 மைக்ரோமீட்டர் இன் லென்த்துன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. பாக்டீரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
பாக்டீரியா வந்து 3 to 5 மைக்ரோமீட்டர் இருக்குமா. இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் செல் எதை சொல்கிறாங்கன்னா ஆஸ்ட்ரிச்சோட எக். ஓகேவா. அதே மல்டி செல்லார் ஆர்கானிசம் எடுத்தோம் அப்படின்னா ஆர்பிசி வந்து 7.0 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். நர்வ் செல்ஸ் தான் இருக்கிறதுலையே லாங்கஸ்ட் செல்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. நர்வ் செல்ஸ் தான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் செல். ஸோ நர்வ் செல்ஸ் தான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் செல். லார்ஜஸ்ட் செல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரிச்சோட எக் செல். லாங்கஸ்ட் செல் பார்த்தோம் அப்படின்னா நர்வ் செல்ஸ் தான். ஸோ அதே மாதிரி அதோட ஷேப் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்க்கு, பாலிகானல், காலம்னார், கியூபாய்டு, த்ரெட் ஆர் ஈவன் இர்ரெகுலர் ஷேப்பில் கூட இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு செல்லோட ஷேப்பை பொறுத்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதோட ஃபங்க்ஷன் வந்து வேரி ஆகும்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ரோகேரியாட்டிக் செல்ஸா. ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்கோபிளாஸ்மா, பிபிஎல்ஓ, ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம். இவங்க வந்து ரொம்ப சிறுசாக இருப்பாங்க. யூகேரியாட்டிக் செல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக வந்து மல்டிப்ளை ஆவாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூகேரியாட்டிக்கை கம்பேர் பண்ணும்போது ப்ரோகேரியாட்டிக் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், ரேப்பிடாக வந்து மல்டிப்ளை ஆகும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இதோட ஷேப் அண்ட் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 ஷேப்பு. ஸோ பாக்டீரியாவோட ஷேப் பார்த்தோம் அப்படின்னா பெசிலஸ் ராட் லைக், காக்கஸ் ஸ்பெரிக்கல் ஷேப், விப்ரியோ கமா ஷேப், ஸ்பைரலம் ஸ்பைரல் ஷேப்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ப்ரோகேரியாட்டிக் செல்ஸோட ஆர்கனைசேஷன் வந்து சிமிலர் ஈவன் தோ ப்ரோகேரியாட்ஸ் எக்ஸெப்ட் த வைட் வெரைட்டிஸ் ஆஃப் ஷேப் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் செல்ஸோட ஆர்கனைசேஷன் வந்து சிமிலராக தான் இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஈவன் வைட் வெரைட்டிஸ் ஆஃப் ஷேப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் அதோட ஆர்கனைசேஷன் வந்து சிமிலராக தான் இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதே வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ எல்லா ப்ரோகேரியாட்ஸுக்கும் செல் வால் வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சரௌண்டிங் த செல் மெம்பரேன். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயர் வந்து செல் வால், அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற லேயர் வந்து செல் மெம்பரேன் எக்ஸப்ட் மைக்கோபிளாஸ்மாவை தவிரன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ப்ரோகேரியாட்டிக் எடுத்தோம் அப்படின்னா அதோட செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா சைட்டோபிளாசம். ப்ரோகேரியாட்ஸுக்கு நோ நியூக்ளியஸ் வந்து இருக்காது, அதனால ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து நேக்கடுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நியூக்ளியஸ் இருக்காது, ஆனால் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் நேக்கடுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நியூக்ளியஸ் கிடையாது, அப்போ நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குமா, இருக்காது. அப்போ அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை கவர் பண்ணியிருக்கிற அந்த நியூக்ளியர் மெம்பரேனும் இல்லை, அதனால நேக்கடுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அது போக இன் அடிஷன் டு ஜீனோமிக் டிஎன்ஏ மெனி பாக்டீரியா ஆஃப் ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏ அவுட் சைட் த ஜீனோமிக் டிஎன்ஏ. அவங்களுக்கு டிஎன்ஏ இருந்தாலும் அது போக எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ தான் எதை சொல்லுவாங்கன்னா பிளாஸ்மிட். ஓகேவா. எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளாஸ்மிட்ன்றதை இங்கே சொல்லி அது அடிஷ்னலாக ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கிற டிஎன்ஏ போக ஜெனட்டிக் மெட்டீரியல் போக எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏவை தான் என்னன்னு சொல்லுவாங்க பிளாஸ்மிட்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதை தான் இங்கே பிளாஸ்மிட்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாஸ்மிட் டிஎன்ஏ அப்படின்றது பாக்டீரியாவுக்கு ஒரு யூனிக்கான கேரக்டர். பிளாஸ்மிட் அப்படின்றது பாக்டீரியாவில் மட்டும்தான் இருக்கும். ஸோ பாக்டீரியாவுக்குன்னு ஒரு யூனிக் கேரக்டராக எதை சொல்கிறாங்கன்னா இந்த பிளாஸ்மிட்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து ஒன் சச் கேரக்டர் இஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். அது ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, பாக்டீரியாவை கில் பண்ணுறது தான் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ். இந்த பிளாஸ்மிட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இந்த பிளாஸ்மிட்டை வச்சு தான் இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவை வச்சு தான் பயோடெக்னாலஜி மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. அண்ட் ஹையர் கிளாஸஸில் 12th ஸ்டாண்டர்டில் பயோடெக்னாலஜி டாப்பிக்கில் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. அதே மாதிரி no organelles like the one in eukaryotes are found in prokaryotic cells except for ribosome. எந்த ஆர்கனல்ஸுமே யூகேரியாட்டிக்கில் இருக்கிற ஆர்கனல்ஸ் எதுவுமே ப்ரோகேரியாட்டில் இருக்காது, ஆனால் ரைபோசோம் தவிர அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி ப்ரோகேரியாட்டிக்குன்னு சம் யூனிக் ஃபீச்சராக எதை சொல்கிறாங்கன்னா இன்க்ளூஷன் பாடிஸ். ஸோ இன்க்ளூஷன் பாடி அப்படின்றது ஒரு ரிசர்வ் மெட்டீரியல். ஓகேவா. இன்க்ளூஷன்றது ஒரு ரிசர்வ் மெட்டீரியல் தான். இது வந்து ஒரு யூனிக்கான ஃபீச்சர். சரிங்களா. அதே மாதிரி ஸ்பெஷலைஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் ஃபார்ம் ஆஃப் செல் மெம்பரேன் கால் மீசோசோம். மீசோசோம்ன்றது இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. அந்த பிளாஸ்மா மெம்பரேன் இது அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன் இது அப்படின்னா இந்த பிளாஸ்மா மெம்பரேனில் ஒரு இன்ஃபோல்டிங் ஸ்ட்ரக்சரை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மீசோசோம். ஸோ மீசோசோம் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது ப்ரோகேரியாட்ஸ்லையும் இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இது இன்ஃபோல்டிங் ஆஃப் செல் மெம்பரேன். These are the essential infolding of cell membrane-ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ ப்ரோகேரியாட்னு எடுத்துகிறோம் அப்படின்னா ப்ரோகேரியாட்ஸுக்குன்னு ஒரு யூனிக் கேரக்டராக எதை சொல்கிறாங்க பிளாஸ்மிட் அப்படின்ற ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி இன்க்ளூஷன் பாடி மீசோசோம் அப்படின்றது. அதே மாதிரி ப்ரோகேரியாட்டிக்கு நியூக்ளியஸ் வந்து
இருக்காது. அதே மாதிரி செல் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது எக்ஸப்ட் ரைபோசோம் மட்டும்தான் இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செல் என்வலப் அண்ட் இட் மாடிஃபிகேஷன். ஸோ ப்ரோகேரியாட்டில் இந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதில் செல் என்வலப் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் பர்டிகுலர் பாக்டீரியா செல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸான செல் என்வலப் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. செல் என்வலப் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 லேயர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, அவுட்டர் மோஸ்ட் கிளைகோகேலிக்ஸ் followed by cell wall and then the plasma membrane. ஃபர்ஸ்ட் வந்து 3 லேயர்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளைகோகேலிக்ஸ், ஓகேவா, அதுக்கப்புறம் செல் வால், அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்பரேன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதில் 3க்குரிய மெயின் ஃபங்க்ஷன் என்ன, காமனான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ப்ரொடெக்ஷன்றது பாக்டீரியா வந்து 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க பேஸ்ட் ஆன் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் வச்சு. கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் அப்படின்றத சொல்லுவாங்க. கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர். ஸோ அந்த கிராம் ஸ்டெயினை அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது கிராம் பாசிட்டிவ்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. அந்த கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜரை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அது கிராம் நெகட்டிவ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதுதான் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா, கிராம் bacteria can be classified into 2 groups on the basis of difference in the cell envelope in which they respond to the staining procedure base பண்ணி staining procedure respond பண்ணுறதை வச்சு. ஓகேவா, those take up the gram stain. அந்த ஸ்டெயினை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது கிராம் பாசிட்டிவ். அந்த கிராம் ஸ்டெயினை வந்து அவங்க எடுத்துக்கல அப்படின்னா அது கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ரொசீஜர் மாதிரி இருக்கும். இதை வச்சு தான் பாக்டீரியா வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்து கிளைகோகேலிக்ஸோட காம்போசிஷன் திக்னஸ் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பாக்டீரியாவுக்கு வந்து மாறும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அதே வந்து லூஸ் ஷீட் செல்ஸாக இருந்துச்சுன்னா அந்த கிளைகோகேலிக்ஸ் லூஸ் ஷீட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்லைம் லேயர். அதே வந்து ஒரு சில இதில் வந்து கிளைகோகேலிக்ஸ் வந்து திக் அண்ட் டஃப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கேப்சியூல்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செல் வால் பார்த்தோம் அப்படின்னா செல் வால் அப்படின்றது செல்லுக்குரிய ஷேப்பை கொடுக்குறாங்க. அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க, பாக்டீரியாவை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறாங்க ஃப்ரம் பர்ஸ்டிங் ஆர் கொலாப்சிங். பர்ஸ்ட் ஆகாமல் அந்த செல் வால் வந்து என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து எது அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் அ செலக்டிவ்லி பெர்மியபிள் இன்ட்ராக்ட் அவுட் சைட். எதெல்லாம் உள்ளே வரணும் எதெல்லாம் வெளியே போகணும் அப்படின்றத கண்ட்ரோல் ஒரு பாத்வேவாக இருக்குது எது அப்படின்னா இந்த பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. தீஸ் மெம்பரேன் இஸ் சம் ஸ்ட்ரக்சரலி சிமிலர் டு த யூகேரியாட்ஸ். யூகேரியாட்ஸில் இருக்கிற செல் மெம்பரேனோட ஸ்ட்ரக்சரும் ப்ரோகேரியாட்டில் இருக்கிற செல் மெம்பரேனோட ஸ்ட்ரக்சரும் சிமிலராக இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்து ஒரு மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம்ல, பிளாஸ்மா மெம்பரேனில் ஒரு இன்ஃபோல்டிங் ஸ்ட்ரக்சர் தான் எதுன்னு பார்த்தோம், மீசோசோம். ஸோ இது வந்து எந்த ஃபார்மேஷனில் இருக்கலாம் அப்படின்னா வெசிகல்ஸ், டியூபியூல்ஸ், லாமலா. எப்படி நம்மளோட ரெஸ்பிரேஷனுக்கு மைட்டோகாண்ட்ரியா ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி பாக்டீரியாவோட ரெஸ்பிரேஷனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மீசோசோம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ன்றதை இங்கே சொல்லிடுவாங்க. ஓகேவா, ஸோ இது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா செல் வால் ஃபார்மேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ், அதே மாதிரி டாட்டர் செல்ஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, மீசோசோம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து ஹெல்ப் பண்ணுது செல் வால் ஃபார்மேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஓகேவா, அண்ட் ஆல்சோ டிஸ்ட்ரிபியூஷன் டு டாட்டர் செல்ஸ். அது போக ரெஸ்பிரேஷன், செக்ரீஷன் ப்ராசஸ். ஸோ பிளாஸ்மா மெம்பரேனோட சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சம் என்சைமேட்டிக் கண்டென்ட்டும் இருக்கும் எதில், மீசோசோம் அப்படின்ற ஸ்ட்ரக்சரில். அதே மாதிரி சம் ப்ரோகேரியாட்ஸ் லைக் சைனோபாக்டீரியா எடுத்தோம் அப்படின்னா அதில் சம் மெம்பரேனஸ் எக்ஸ்டென்ஷன் இன்டு த சைட்டோபிளாசம். அதில் வந்து ஒரு டாட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குரோமோட்டோபோர். ஓகேவா, அதில் வந்து சம் பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க சம் ப்ரோகேரியாட்ஸ் லைக் சைனோபாக்டீரியாவில். அதே மாதிரி சில பாக்டீரியா வந்து மூவ் ஆகும், சில பாக்டீரியா மூவ் ஆகாது. பாக்டீரியா மூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃப்ளாஜெல்லா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். செல்வால்லேருந்து எக்ஸ்டென்ஷனாக இருக்கிறதா எது அப்படின்னா இந்த ஃப்ளாஜெல்லா. ஸோ பாக்டீரியா ஷோ ரேஞ்ச் இன் நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளாஜெல்லா. பாக்டீரியா ஃப்ளாஜெல்லா வந்து 3 பார்ட்ஸ், filament, hook and basal body. filament, hook and basal body. இதுக்கதுல லாங்கஸ்ட் போர்ஷன் எது அப்படின்னா இந்த filament அப்படின்றது அது செல் சர்ஃபேஸ்லேருந்து செல் மெம்பரேன்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் த்ரூ த அவுட் சைடுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃப்ளாஜெல்லா போக பைலி அண்ட் ஃபிம்ப்ரே அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது, பட் அது மொட்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பைலி அப்படின்றது ஒரு எலாங்கேட்டட் ஒரு டியூப்லார் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், சம் ப்ரோட்டீன் ஸ்பெஷல் ப்ரோட்டீன்ஸ்னால ஆனது. ஸோ ஃபிம்ப்ரியே அப்படின்றது ஒரு ஸ்மால் பிரிஸ்டில் லைக் ஃபைபர்ஸ். ஓகேவா, அது வந்து ஒரு பிரிஸ்டில் மாதிரி இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. அந்த செல் அப்படியே இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குன்றதை சொல்கிறாங்க. அதே மாதிரி சம் பாக்டீரியாவில் they help to
they in some bacteria they are known to help to attach the bacteria to rock in streams and also to the host tissue. பாக்டீரியால எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபிம்ப்ரியா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் மூலியமா தான் அது ஒரு பிஸ்டில் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா அந்த மாதிரி இருக்கனால போய் ராக்ல இல்லை போய் சப்ஸ்ட்ரேட்டம் அப்படின்னா அட்டாச்மெண்ட் அதுதான் வந்து சப்ஸ்ட்ரேட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து லைக் ராக்காக இருக்கலாம் இல்லை ஹோஸ்ட் டிஷ்யூவாக இருக்கலாம். அந்த இடத்துல போய் அட்டாச்மெண்ட்டுக்கு இந்த ஃபிம்ப்ரியா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரைபோசோம்ஸ் அண்ட் இன்க்ளூஷன் பாடி. இன் ப்ரோகேரியாட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ரைபோசோம் are associated with the plasma membrane of the cell. They are about 50 nanometer by 20 nanometer in size. So made up of 2 subunits. All prokaryote நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைபோசம் வந்து 2 டைப் இருக்கும். ஒன்று 70 இயர்ஸ், இன்னொன்று 80 இயர்ஸ். 70 இயர்ஸை 50 இயர்ஸ் அண்ட் 30 இயர்ஸ்ன்னு பிரிப்பாங்க. 80 இயர்ஸை 40 இயர்ஸ் அண்ட் 60 இயர்ஸ்ன்னு பிரிப்பாங்க. ஓகேவா? ரைபோசம் எடுத்து அப்படின்னா ஸ்மால் ரைபோசம் அண்ட் லார்ஜ் ரைபோசோம்ன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல் ப்ரோகேரியாட்டிக் ரைபோசோம்க்கு இருக்கிற அந்த ரைபோசோம் டைப் என்ன அப்படின்னா 70 இயர்ஸ். ஆல் யூகேரியாட்டிக்ல உள்ள ரைபோசோம் டைப் 80 இயர்ஸ். அது போக மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட்ல ரைபோசோம் இருக்குன்னு பார்த்தோமா, அதில் உள்ள ரைபோசோம் டைப் என்ன அப்படின்னா 70 இயர்ஸ். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் ப்ரோகேரியாட்டிக் ரைபோசோம் 70 இயர்ஸ், ஆல் யூகேரியாட்டிக் ரைபோசோம் 8 இயர்ஸ். அது போக யூகேரியாட்டிக் செல்ஸில் மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அந்த மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ரைபோசோம் டைப் 70 இயர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ரைபோசோமோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ செவலர் ரைபோசோம் ஒரு சிங்கிள் எம்ஆர்என்ஏல அட்டாச்சாக இருக்கும். அதுக்கு பேர் பாலிசோம் ஆர் பாலி ரைபோசோம் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாலிசோம் ஆர் பாலி ரைபோசோம். இந்த ரைபோசோம் தான் எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன். டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன், எம்ஆர்என்ஏ டு ப்ரோட்டீனை வந்து டிரான்ஸ்லேஷன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஸோ அப்போ எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ் தான் டிரான்ஸ்லேஷன்ஸ். அதுக்கு ரைபோசோம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்க்ளூஷன் பாடிஸ். இன்க்ளூஷன் பாடின்றது ஒரு யூனிக் கேரக்டர் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸுக்கு. ஓகேவா? அது எங்கே இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசமில் இருக்கும். இந்த ஃபார்ம் ஆஃப் இன்க்ளூஷன் பாடிஸ் சும்மா இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கு வந்து எந்த ஒரு மெம்பரேனும் இருக்காது. அது சைட்டோபிளாசமில் ஃப்ரீயாக இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாஸ்பேட் கிரானுல்ஸ், சயனோஃபைசியன் கிரானுல்ஸ், கிளைகோஜன் கிரானுல்ஸ். கேஸ் வேக்யூல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ப்ளூ, green and purple and green photosynthetic bacteria. இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். இதை படிச்சு வச்சுக்கோங்க. பாலிசோம் என்ன அப்படின்றத நீட் கொஸ்டினில் கேட்டுறாங்க. பாலிசோம் அப்படின்றது செவரல் ரைபோசோம் அட்டாச்டு டு சிங்கிள் எம்ஆர்என்ஏ. ஒரு சிங்கிள் எம்ஆர்என்ஏல நிறைய ரைபோசோம் அட்டாச்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதுதான் பாலிசோம் ஆர் பாலி ரைபோசோம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ரைபோசோம் அப்படின்றது எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து செல் யூனிட் ஆஃப் லைஃப் டாப்பிக்கில் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்னால் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் யூகேரியாட்டிக் செல்ஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.